உக்ரைன் ரஷ்யா போர் இந்த 2026 பிப்ரவரி வந்தா கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் முடிய போகுது சார். இந்த நிலையில இந்த போர் வந்து கூடிய விரைவில முடிவுக்கு வரும்னு எல்லாராலயும் எதிர்பார்க்கப்பட்டது. ட்ரம்பும் வந்து சில அமைதி ஒப்பந்தங்கள வந்து முன் வச்சிருந்தாரு. ஆனா இப்போ வரைக்குமே அந்த போர் ரொம்ப உக்கிரமா போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னா, ஐரோப்பிய நாடுகள் மேல வந்து புத்தின் வந்து மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கைய விடுத்திருந்தாரு. உங்கள அடிச்சா பேச்சுவார்த்தை கூட யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு. இப்ப இந்த போர் வந்து எதை நோக்கி போகுறதா நீங்க பார்க்குறீங்க சார்? இது என்னன்னா, ரஷ்யாவ பொறுத்தவரைக்கும் என்ன ஆயிடும்னா, உக்ரைன் வந்துட்டு நேட்டோ நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அதோட போய் சேர்ந்துருச்சு அப்படின்னோம்னா, அப்புறம் நேட்டோனுடைய ஆயுதங்கள் எல்லாம் வந்துட்டு ரஷ்யானுடைய பார்டர்கிட்டயே வந்துரும் அப்படின்றது தான் அவருடைய ஒரே கன்சர்ன். இப்போ டிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு பிரச்சனையே கிடையாது முந்தி மாரி. இப்போ வந்துட்டு தரைப்படைகளை வச்சுக்கிட்டு ஒண்ணும் யாரும் ராணுவம் இது பண்ணிட்டு நான் கபலீகரம் பண்ண போறதில்ல. எல்லாம் மிசைல் தான், ட்ரோன்ஸ் தான், இத வச்சு ஏர்கிராஃப்ட் தான். இத வச்சு தான் அடிக்க போறாங்க. அப்படி இருக்க, அவருக்கு என்ன அப்படின்னோம்னா, அந்த உக்ரைனை புடிக்கணும் அப்படின்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னோம்னா, உக்ரைன் வந்துட்டு எப்பொழுதுமே ஆதிக்கவாதிகளினுடைய குறியாவே அது இருக்கு. ஏன்னா, அது புரொடியூஸ் பண்ற கோதுமை. அவ்வளவு கோதுமை அது புரொடியூஸ் பண்ணுது. ஹிட்லர் இருந்த போதே பார்த்தீங்கன்னா, உக்ரைனை கேப்சர் பண்றதுக்கு தான் அவர் ரஷ்யா மீது படையெடுத்தாரு.